ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு சிக்கன் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 200 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகணும். இது நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணுறதுனால போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்குள்ளே கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். இது போல் ஸ்டஃபிங் கொழுக்கட்டைலாம் அரிசி மாவில் தான் செய்வாங்க. இது போல் ஒரு தடவை கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு விட்டுடலாம். இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை குழந்தைங்களுக்கு சூப்பாக சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் எல்லாத்தையும் கையாலே இது போல் உதிர்த்து விடுங்க. நீங்கள் சிக்கன் அதிகமாக எடுத்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கூட உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா புரிஞ்சு வரட்டும். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம உதிர்த்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் மாவு ஒட்டவே இல்லை. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். கிச்சன் ஃப்ளோரை க்ளீன் பண்ணிவிட்டு மாவை தெளித்து விட்டுக்குங்க. எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுக்குங்க. ரொம்ப கனமாக தேய்ச்சிங்கன்னா கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதே போல் எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ கொழுக்கட்டை அச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவு எடுத்து அச்சில் நல்லா ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குழி இருக்கிற இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன் ஸ்டஃபிங்கை இது உள்ளே வச்சுக்கலாம்.
இப்போ பொறுமையாக இந்த அச்சை மூடி வச்சிடுங்க. நல்லா அழுத்தம் கொடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ சைடில் இருக்க மாவெல்லாம் பிச்சு எடுத்துருங்க. இதை திரும்ப உருட்டி நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையை பொறுமையாக அச்சிலேருந்து எடுத்துருங்க. இது போல் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கொழுக்கட்டை அச்சு இல்லைன்னா இது போல் மாவுக்கு நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுடுங்க. 2 ஓரங்களையும் ஒன்று சேர்த்துருங்க. இப்போ எல்லா ஓரங்களையும் ஒன்று சேர்த்து ஃப்ளீட் பண்ணி விட்டுருங்க. இது போல் மடித்து விட்டுக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய எக்ஸஸ் மாவை நம்ம பிச்சு எடுத்துடலாம். இது ஒரு பேக் மாதிரி வரும். அவ்வளவுதான், இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. அது மேலே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அவ்வளவுதான், நம்மளோட சிக்கன் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.